வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபிஷியல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தாங்க செஞ்சுருக்கேன். 400 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 2 பாட்டிலில் செக்கு தேங்காய் எண்ணெய் தான். அது இப்போ நல்ல ஒரு இரும்பு வடைச்சட்டியில் ஊற்றி காய வச்சிட்றேன். மிதமான சூட்டில் காயணும். இப்போ இதில் செம்பருத்தி பூ வச்சுருக்கேன், ரோஸ்மேரி லீவ்ஸ் வச்சுருக்கேன், நெல்லிக்காய் வந்து பொடியாக இல்லாமல் காஞ்ச நெல்லிக்காய் இது. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் வெந்தயம். அப்புறம் வெட்டி வேர் வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து செம்பருத்தி பூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல நெல்லிக்காயை வந்து போட்டுறேன், காஞ்சு போன நெல்லிக்காய். அப்புறம் ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன். வெந்தயம் போட்டுட்டேன். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. இப்போ நல்லா வந்து வெட்டி வேரும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா கொஞ்சம் மிதமான சூடு ஆகிற வரைக்கும், அந்த கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கின வரைக்கும் நம்ம கொஞ்சம் காய்ச்சிக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்ல கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்க. கலர் மாறி இருக்கு லைட்டா. நல்லா கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி விட்டோம்னா எல்லா எசன்ஸும் கொஞ்சம் நல்லா இறங்கும். இப்போ வந்து அது ஓவர் நைட் ஊற வச்சாச்சு. நல்லா அது ஃபில்டர் ஆகி அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். நல்லா அதை ஃபில்டர் பண்ணுறப்போ நல்ல கலர் வந்து பாருங்க. நைட் ஃபுல்லுமே அது நல்லா எண்ணெயில் நல்லா எல்லா ஹெர்பல்ஸும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா இவ்வளோ வடிக்க முடியுமோ அந்தளவு வடிச்சிட்டேன் ஜல்லடையில். இப்போ மீதி கொஞ்சம் இருக்கிறது அப்படியே தலை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, மீதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் பாருங்கள். இவ்வளோ கிடச்சிருக்கு. 400 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இவ்வளோ கிடச்சிருக்கு. 2 பாட்டில் ஊற்றுறோம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்பியிருக்கு, அப்படி இன்னொரு 1/4 பாட்டில் நம்பியிருக்கு. இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.